அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை தொடங்கியிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நம் செய்தியாளர் ஜான் பிரிட்டோ இணைந்திருக்கிறார். ஜான் பிரிட்டோ, எந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிர் ஆனந்த் எம்பிக்கு நெருக்கமான இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகின்றது? சொல்லுங்க. வேலூர் மாவட்டம் காட்டாடி பகுதியில் உள்ள காந்திநகர் பகுதியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் ஆகியோர் சொந்தமான வீட்டில் இடி அதிகாரிகள் சோதனை செய்வதற்காக காலை 7 மணி அளவில் இருந்து தற்போது வரை காத்திருந்தனர். ஏனென்றால் வீடானது பூட்டப்பட்டிருந்தது. வீட்டில் யாரும் இல்லாததால் வீட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்று சோதனை நடத்த முடியாமல் அதிகாரிகள் காத்திருந்த சூழலில் தற்பொழுது கதிர் ஆனந்த் வீட்டை சோதனை செய்ய அனுமதி அளித்திருந்தார். எனினும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கதிர் ஆனந்த் யாராவது ஒருவரை அவர் முறையாக இவரது முன்னிலையில் வீட்டை சோதனை செய்யலாம் என மெயில் மூலமாக தங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் பட்சத்திலேயே வீட்டில் சோதனையானது நடைபெறும் என தெரிவித்து அதிகாரிகள் காத்திருந்தனர். தற்பொழுது துபாயில் இருக்கக்கூடிய கதிர் ஆனந்த் தனது நெருங்கிய ஆதரவாளரான வன்னிராஜா என்பவர் முன்னிலையில் வீட்டை சோதனை செய்ய தற்போது ஒப்புதல் வழங்கி அதற்கான கடிதத்தை மெயில் மூலமாக அனுப்பியிருக்கிறார். தற்போது அந்த கடிதமானது அமலாக்கத்துறையினரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை முழுவதுமாக ஆய்வு செய்த அதிகாரிகள் தற்பொழுது இந்த சோதனையை தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். காலை முதல் தற்பொழுது வரை காத்திருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சற்று முன்புதான் சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் தற்போது ஈடுபட்டு இருக்கிறார்கள். இருவருக்கும் சோதனை தற்பொழுது தொடங்கியிருக்கிற சூழலில் கதிர் ஆனந்த் மற்றும் துரைமுருகனுக்கு நெருங்கிய ஆதரவாளரான பூஞ்சலி சீனிவாசன் வீட்டிலும் தற்பொழுது சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவரது உறவினர் தாமோதரன் வீட்டிலும் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியிலும் தொடர்ச்சியாக சோதனை நடைபெற்று வருகிறது. அதாவது கதிர் ஆனந்த் மற்றும் துரைமுருகனுக்கு சொந்தமான இந்த வீடு மட்டும்தான் தற்போது சோதனை தொடங்கி இருக்கிறது. மீதமுள்ள அந்த 3 பகுதிகளிலுமே காலை முதலே சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த 3 பகுதியில் நடந்திருக்கக்கூடிய சோதனையும் தற்பொழுது வரை எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. தொடர்ச்சியாக அந்த சோதனை நடந்து வருகிறது. தற்போது துரைமுருகன் மற்றும் கதிர் ஆனந்த் சொந்தமான இந்த வீட்டில் சோதனை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலை தற்போது திமுகவினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஒரு சிறிது அளவிலான ஒரு பதட்டமான சூழலை தொடர்ச்சி நீடித்து வருகிறது. விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஜான் பிரிட்டோ.